எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். கண்டிப்பா நம்ம அமைச்சர் சொல்ற மாதிரி கரூர் சம்பவத்தோட கணக்கு வந்து கண்டிப்பா தீர்க்கப்படணும். சீக்கிரம் தீர்க்கப்படணும் தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆக்ரோஷமா வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து பேசும்போது கேட்கும் போதே வந்து நல்லா இருக்கு. சீக்கிரம் இந்த கேஸை பத்தி விசாரணை மறுபடியும் நடக்கணும். யார் இதுல வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரோட ஒரு கோரிக்கை கூட இருக்கட்டுமே, சரிங்களா? ஆனா இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள்லயே ஒரு வாரத்திலே வந்துட்டு இதே அமைச்சர் இவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரியா இங்க இருந்துகிட்டு இருக்காரு அருண் அவர்கள், கமிஷனர் அவர்கள். சென்னை இந்த சம்பவம் நடக்கும்போது சென்னை கமிஷனரா இருந்த நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றத வந்துட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கல, இவர்னால தான் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சின்ன இடத்துல போயிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் நடந்துச்சு. இவரெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை, வேற மாநிலத்துல வந்து நம்ம சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியாக மாத்த செய்யணும். முடிஞ்சா அவர் வந்து வேறு மாநிலத்துக்கு டெப்யூட் பண்ணி எலெக்ஷன் எங்க நடக்குது, கேரளாக்கோ இல்ல வந்து இவரெல்லாம் தூக்கி போடணும் அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா யாரை போட்டிருக்கீங்கன்னா, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, லஞ்ச ஒழிப்புத்துறையில நீங்க போட்டிருக்க அந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் வந்துட்டு இதே தான். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கின்ற நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்துட்டு இதுக்கு நீங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்க போறன்றத தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சி வெற்றிகரமா இந்த இணைப்பு விழா வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருன்னு சொல்றாங்க. 20,000 பேர் பல கோடி செலவு பண்ணி பஸ்ஸு, கார்னு எல்லாத்தையும் வர வச்சு இந்த இணைப்பு விழா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. 2 முன்னாள் அமைச்சர்கள் வந்து இந்த கட்சியில் வந்து இப்போ டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இதுக்கப்புறம் எப்படி இவங்க பயணிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் டிவிக்கு எப்படி இவங்களை பயன்படுத்த போகுது அப்படின்றதே நமக்கு தெரில. அப்படி நல்லபடியாக பயன்படுத்தினாலும் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த கேஸ், அந்த ஊழல் கேஸாக இருக்கட்டும், எல்லா கேஸுமே வந்துட்டு இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க, டிவிக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா எல்லா ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் தொட்டவனையும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதம் ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. சாரி, மறந்துடுச்சு. அப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வருவாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. சரி, ஓகே. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசலில் வந்துட்டு இறந்தவங்களுக்கு இப்போ தளபதி அவர்கள் வந்து போக போகிறாரு. அதை வச்சுட்டு நிறையா பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. 2 நாள் பயணமாக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு வந்துட்டு அரசு வேலை வந்து தரப்போகிறதா வந்துட்டு ஒரு செய்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல. அரசு மூலியமாக வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் இங்கே நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்துட்டு பல லட்சம் பேர் வந்து இன்னும் எக்ஸாம் எழுதி எப்படியாவது வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். வேலைக்காண்டி ரொம்ப ரொம்ப நம்ம எப்படியாவது ஒரு அரசு பணி கிடைச்சிடணும் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கிட முடியாதான்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி கூட்ட நெரிசல் வந்து இறந்தவங்களுக்கு வந்து நான் அரசு பணி கொடுக்குறேன்ற வந்து டிவிக்கு அரசின் ஒரு தவறான ஒரு உதாரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மீட்டிங் வந்திருக்காங்க, இது ஒரு அரசு விழாவில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு எதனாச்சும் ஒன்று ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அரசு பணி கொடுக்கலாம். அது எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு பார்ட்டி அதை நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து கூட்ட நெரிசலில் அது என்ன ஆச்சு, அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்ன பண்ணுறதெல்லாம் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அரசு பணி கொடுக்குறன்ற நீங்கள் ஆல்ரெடி வந்து 20 லட்சம் பணம் கொடுத்துருக்கீங்க, நிறைய ஏதோ ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாயிருக்கு. அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ காசு கொடுக்குற மாதிரியும் மாதம் கொடுக்குற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இந்த அரசு பணின்ற வந்து உண்மையிலேயே தவறான முடிவோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணுது. அது தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களான்றதுன்னு தெரியல. ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது இவ்வளோ நாளாக நம்ம வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு கேட்கும்போது
நம்மக்கிட்ட வந்து அவங்கள்ட்ட பதில் இல்லை. அந்த ஒரு பதிவையும் இதில் பதிவு பண்ணிட்டேன். அதனால் நீ ஆகுனா டிவி கேட்க சொம்படிக்காத சொம்பு தூக்காதன்னு சொன்னவங்களுக்கு ஒரு பதில் நல்லபடியாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காண்டி இல்லை, உண்மையிலே அந்த அந்த செய்தியை பார்த்தவொடனே என் மனசுக்குள்ள தோணுது அதுதான். அது எப்படி பல லட்சம் பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட்ட நெரிசல் வந்து இறந்தவங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து பண உதவி பண்ணிட்டீங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த வேலை விஷயம் அரசு பணின்ற வந்து உண்மையிலே வந்துட்டு அது அது ஏற்புடையதாகவே இல்லை. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்றத தளபதி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து கரூர் போனதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் என்னன்றது தெரிய வரும். அடுத்த நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, திமுக அதிமுக இது ரெண்டுலையும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லாம் ஓகே, கடந்த காலங்கள் எல்லாமே இந்த ரெண்டு கட்சியில் உள்ள அமைச்சர்கள்லாம் இருந்ததுனால தான் இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது, இவ்வளோ கடன் சுமை வந்திருக்குது. அப்போ இவங்க கிட்ட இருக்காத இவங்க கிட்ட தான் எல்லா பணமுமே இருக்கு. ஒரு ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா அப்படின்னா 30% கேட்குறாங்களாம். 30% இருந்து அதுலேயே வந்துருச்சு, ஒரு 30,000 பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அப்படியே கீழ்மட்ட வரைக்கும் போனோம்னா இவங்க செய்ய இப்போ ஒரு பாலம் கட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு 1 லட்ச ரூபா போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் 60,000லேருந்து ஒரு 70,000 மட்டும் ஊழலாகவே போயிடுது. மீதி 30,000 தான் செஞ்சுருக்காங்க. ஓகே, அந்த பாலங்கள்லாம் வந்துட்டு சரியாக இருக்கா, அதிலலாம் இன்னும் பயணிக்க முடியுமா, இவங்க கட்டின பாலங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு ரீசெக் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழலில் செஞ்சது ஸ்ட்ராங்காக இருக்குமான்றது சந்தேகம் தானே. அது வந்து ரொம்ப நாளாக தோணுச்சு கேட்கணும்னு. எனக்கே வீடியோ செய்வேன், ஆனால் மறந்துடுவேன். நமக்கு ரொம்ப மறதி வேறு. ஸோ அதனால் இன்றைக்கி அது ஞாபகம் வந்துச்சு, சொல்லிட்டேன். நம்ம வீடியோ அந்தளவுக்கு ரீச் ஆகலைனாலும் ஏதோ ஒரு 2-3 பேத்துக்குனாச்சும் போகுது. அப்போ நீங்கள் போகும்போதுனாச்சும் உங்கள் ஊரில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி, அவங்க காலத்தில் கட்டினது இந்த பாலம் எப்படி இருக்குன்னு தெரில, இந்த நிழற்குடம் எப்படி இருக்குன்னு தெரில, இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரில, அப்புறம் இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு தெரில, எல்லாத்தையும் வந்து மறுபடியும் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது வர்றதுக்கு முன்னாடி, விபத்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அது வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. பாய்.